ஒரு விருந்தினர் சொன்ன விஷயத்துக்கு பதில் சொல்வதற்கான வாய்ப்பை மறுத்து அந்த நிகழ்ச்சியை வேறொரு தளத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக அதை நடத்துறவர் ஒரு கேள்வியை கேட்கிறது சரியானதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்காது. இதுக்கு அடிப்படையா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு தோணுது. அதாவது விவாதத்துக்கும் உரையாடலுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு. உரையாடல் என்பதை தமிழ் சமூகத்துல ரொம்ப அவ்வளவு பழக்கம் இல்லாத ஒரு விஷயம்னு தான் தோணுது. இப்ப தமிழ் சமூக வரலாறு எடுத்து பார்த்தோம்னா இங்க வாதங்கள் நடந்திருக்கு, அனல்வாதம் புனல்வாதம்னு சொல்லி. அதன் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான சுவடிகள் எரிக்கப்பட்டிருக்கு அல்லது பல பேருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் உரையாடல் நடந்ததுக்கான சுவடுகள் நமக்கு ரொம்ப குறைவு. ஒருத்தவருடைய கேள்விக்கு பதிலை நம்ம சொல்லியே ஆகணுங்கிறது ஒரு டிபேட்டோடைய ஒரு அடிப்படையான விஷயம். நான் என்ன ப்ரூவ் பண்ணியே ஆகணும், நான் என்னுடைய வாதம் தான் சரின்னு நான் ப்ரூவ் பண்ணி ஆகணுங்கிறது எந்த ஒரு விவாதத்திலையும் அடிப்படையான விஷயமா இருக்கும். அதுல எனக்கு தெரிஞ்சதுதான் சரின்னு நான் திடமா நம்பணும். ஆனால் ஒரு உரையாடல்ல எனக்கு தெரியாது அவர் சொல்ல முடியும், அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவரை மதிக்கிற ஒரு பண்பு, அதுதான் ஜனநாயக பண்பு. அது ஒரு உரையாடல்ல தான் இருக்கும். ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசுகிறீர்கள் என்பதுதான் சரியானது. ஒரு ரெண்டு தரப்புக்கும் எந்த நிலைப்பாடுமே இல்லாமல் பேச விட்டு மத்தியஸ்தரா இருக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த நிலைப்பாட்டை நிலைநாட்டுவதற்காகவே நீங்கள் இந்த விவாதத்தை நடத்தி கொண்டு போனால் அப்பதான் பிழை வரும். உங்களுக்கு மாற்று கருத்துக்கும் நீங்கள் உரிய இடம் கொடுக்கும் போது நீங்கள் ஒரு நிலைப்பாட்டிலிருந்து பேசுவதில் எந்த தவறும் இல்லை. இரண்டாவதாக, இந்த உரையாடல் என்கிற முறை முரண்பட்ட கருத்துக்களின் வழியாக உண்மையை வெளிப்படுத்துவது. ஆதி கிரேக்கத்தில் இந்த முறை டயலகோ எனப்பட்டது. அதிலிருந்து தான் டயலாக் வந்தது, அதிலிருந்து தான் டயலெக்டிக்ஸ் வந்தது. எனவே உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு உரையாடல், அவ்வளவுதான். அந்த உண்மை ஒற்றை உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு விவாதத்திலேயே முடிவு கட்டி கொண்டு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புவது, புது புது அர்த்தங்கள் என்று பெயர் வைக்கிற பொழுதே பழையவற்றுக்கு புதிய அர்த்தங்களை கொடுப்பது என்று பொருள். கூடுதலா இந்த நிகழ்ச்சிக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு முன்மொழிவு அல்லது ஆலோசனை என்னவென்றால், ஒரு விவாதத்தின் போது கடந்த காலத்தில் இது குறித்து எடுத்த நிலைப்பாட்டை நினைவுபடுத்துகிற வேலையை நீங்க செய்யலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு கட்சி சார்பில் ஒரு நிலை இப்ப சொல்றாங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் இப்படி சொல்லி இருக்கிறீர்கள் என்று நினைவுபடுத்தலாம். அது புது புது அர்த்தங்களை கொடுப்பதற்கு உதவியாக இருக்கும். மறதி வசதியாகி போகிவிடாமல் தடுக்கலாம். ரவிக்குமாரும் தியாகவும் சொன்ன செய்தி சரி, ஆனால் அது நடைமுறைக்கு உகந்ததில்லைன்னு நான் கருதுறேன். விவாதம் வேண்டாம், உரையாடலாக இருக்கிறது நல்லதுன்னாங்க. நானும் ஏத்துக்கிறேன். விவாதத்துக்கும் உரையாடலுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. விவாதம் முடிவிலிருந்து தொடங்குகிறது, உரையாடல் முடிவை நோக்கி நிகழ்கிறது. அதாவது உரையாடலுக்கு இலக்கு என்பது தெளிவு, விவாதத்துக்கு இலக்கு வெற்றி தான். ஆனால் ரெண்டு பேரும் விவாதம் இல்லாமல் உரையாடலாக இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஆனால் அந்த நிகழ்ச்சி பிறகு எடுபடாது. நீங்க இப்ப 7 மணிக்கு கூட எழுந்து பாக்குறாங்கன்னா உரையாடலை பார்ப்பதற்கல்ல. இங்க நமக்கு தொடருக்கு பதிலாக கூட பாக்குறாங்கன்னா, பொதுவா ரெண்டு பேரும் கதாநாயகனா இருந்தா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, ஒருத்தன் வில்லனா இருக்கணும். அது வேற வழியே இல்ல. அதாவது யாருக்குன்னா, என் கருத்துடையவர்களுக்கு ராகவன் வில்லன், ராகவன் கட்சிக்காரங்களுக்கு நான் தான். அப்பதான் அந்த விவாதம் உரையாடல், அதாவது விவாத போக்கில் உரையாடலை வைத்துக் கொள்ளலாம். முழுக்க உரையாடல் என்பது நிகழ்ச்சிக்கு உதவாது. இப்போ உரையாடல சொன்னாரு தம்பி ரவிக்குமார். உரையாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வேகம் இருக்காது. ஆழமா ஒரு விஷயத்துக்கு போனோம் அப்படின்னு நினைப்போம். உதாரணத்துக்கு நம்ம பாக்கியம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னோம்னா, உணர்ச்சி வயப்படாம கல்லு பேசுதோ அப்படின்ற மாதிரி அப்படியே நின்றுட்டு அவர் பேசுவார். ஆனா ஒரு 2 நிமிஷத்துல அவருடைய அந்த இடத்துக்கு நம்ம போயிடுறோம். அது அந்த உரையாடல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பலம். ஏன்னா அதுல நம்மள நிலைநிறுத்த நம்ம முயற்சிக்கல. இப்படிப்பட்ட ஆட்களுடைய செல்வாக்குனால நம்ம அப்படி வந்துடுறோம். அப்படி வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னோம்னா, அந்த விடயத்தினுடைய அந்த உண்மை அல்லது பாதிப்பு, அது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அதுல நீங்களும் அக்கறை உடையவர் தானே. அப்ப நீங்க அந்த இடம் அதுல வெளிப்படுதா அப்படின்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா அது போதும். உரையாடல் என்பது முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தி உண்மையை அடைவதற்கான ஒரு முயற்சி என்பதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து கருதப்பட்டது. இடையில் உரையாடல் என்பது ஒருவர் மீது இன்னொருவர் ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு வழி என்று நீட்சே சொன்னான். நீட்சேயினுடைய இந்த கருத்துதான் பாசிசத்துக்கும் நாஜிசத்துக்கும் அடிப்படையாக அமைந்தது. புது புது அர்த்தங்கள் நீட்சேயின் கருத்தை பொய்ப்பித்திருக்கிறது. உரையாடல் உண்மையை வெளிப்படுத்துவது என்பதை காட்டியிருக்கிறது. எனவே நாம் மீண்டும் நீட்சேயிடம் போக வேண்டாம். அதே மாதிரி இங்க மற்ற விருந்தினர் சொல்லியது போல் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நீங்க அங்க அந்த விஷயத்தை நடத்தக்கூடியவர் நிலைப்பாட்டை எடுத்து நடத்தினா அந்த நிகழ்ச்சியினுடைய தன்மை போயிடும்.
ஏன்னா இது மக்கள் மத்தியில ஒரு பிரச்சனையினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துவது விவாதத்தின் மூலமாக கருத்துக்களை எதிரெதிரான கருத்துக்களை சொல்லி எது நியாயம் என்று சிந்திக்க வைப்பது. உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். ஏன்னா நம்ம பல பத்திரிகைகள் நடுநிலை நாளேடு தான் போடுறாங்க. ஆனா எதுவும் நடுநிலை இருக்கிறது இல்லை. அது எல்லா பத்திரிகையிலும் நடுநிலை நாளேடு என்பது தெளிவா இருக்கும். ஆனா அப்படி போடுவதெல்லாம் ஒரு நடுநிலையா இருப்பது கிடையாது. ஆகவே உங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்க உங்களுடைய நிலைப்பாடை வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் சரியானதாக இருக்கும். இதுல ஆங்கருடைய ரோல் நீங்க ஒன்னு டிசைட் பண்ணணும். அவர் இஸ் எ ஃபெசிலிட்டேட்டர் ஆர் எ பார்ட்டிசிபென்ட். அவர் ஆங்கர் ஃபெசிலிட்டேட்டர் தான். அவர் இந்த டாக் ஷோஸ்ல அவர் ஃபெசிலிட்டேட்டர் தான். அப்படி இருந்தால்தான் அதான் நீங்க பண்றீங்க. அதை தான் நான் ரெக்கார்ட் பண்ண விரும்புறேன். சில நேரங்கள்ல ஆங்கர்ஸ் பார்ட்டிசிபென்ட் ஆயிடுறாங்க. அது அந்த டாக் ஷோவினுடைய ஸ்பிரிட்டும் அதனுடைய எதுக்கு மெசேஜ் கன்வே பண்ணணுமோ அது போய் சேராது. என்ன சொன்னதான் நீங்க ஒரு ஃபெசிலிட்டேட்டரா தான் இருக்கணும் அப்படின்னு அப்படியெல்லாம் எந்த விதமான ஒரு கோடையும் போட்டுக்க கூடாது. இந்த நிகழ்ச்சியில நீங்க வெளிக்கொணர வேண்டிய விடயத்தை வெளிக்கொணர நீங்க ஒரு வேளை பார்ட்டிசிபென்ட்டா இப்ப சில நாட்கள்ல நீங்க கேள்வியை பெருசா கேக்குறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கேள்வி கேட்கணும். அந்த மாதிரி ஒரு பங்கேற்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பேசவே கேள்வியை பெருசா கேட்கிறாருன்னு பீட்டர் அடுத்த முறை கூட்டத்துல திட்டணும். ஏன்னா ஒரு விவாதம் வைக்கிறோம், எதிரணியில ஒண்ணு எதிர்வாதம் வைக்கிறாங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டோம். அதுக்கான மக்கள் முடிவு பண்ணிட்டதா பீட்டர் அவர்கள் சொன்னது போல அதுல ஆங்கர் பார்ட்டிசிபென்டா மட்டும் இல்ல, அவர் ஜட்ஜா இருக்கிறார். ஆங்கில சேனல்ல எல்லாம் பார்த்தோம்னா அவர் தான் ஜட்ஜு. ஆனால் இங்கே ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருக்கிறதுங்கிறது தான் நீங்க ஆற்றுற ஒரு பாத்திரம். இது ரொம்ப மோர் டெமோக்ராட்டிக். ஆங்கில சேனல்களில் வர்ற டாக் ஷோவை விட ரொம்ப ஜனநாயக பூர்வமாக நம்முடைய டாக் ஷோ இருக்குது. நீங்க ஒரு செட் பண்ணிட்டீங்க ஒரு மாடலை, அதுதான் இன்னைக்கு எல்லா சேனல்ஸுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதனால அந்த தமிழ்நாட்டோட இதுல இந்த ஒரு பண்பாடுங்கிறது ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது. நாங்க 2 பேர், நானும் சுந்தரராஜனும் பேசுறோம், இல்ல நானும் உதயகுமார் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க எந்த நிலை எடுக்கிறீர்கள் என்றால், நான் பேசும்போது என்ன எனக்கு எதிரான கேள்வியை கேட்கறீங்க, அவர் பேசும்போது அவருக்கு எதிரான கேள்வி கேட்கறீங்க. உங்களுக்குன்னு ஒரு கருத்து நீங்க வச்சுக்கிறது இல்ல. நீங்க நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக செழுமைப்படுத்துவதற்காக எந்த கேள்வி கேட்டா என்னிடமிருந்து சரியான பதில் வருமோ அதை நீங்க கேட்கறீங்க. அதே போல அவரை கேட்குங்க. அப்படி கேட்கும்போது இரு மாறுபட்ட கருத்துக்கள், கருத்து மோதல்கள் ஒரு ஆரோக்கியமான சூழலில் ஒரு ஜனநாயக தன்மையோட இந்த நிகழ்ச்சியை நடத்துவதனால இதற்கு பெரிய வரவு. ஆனா அந்த விவாதங்களினுடைய மைய புள்ளி உங்க கையில தான் இருக்கு. நீங்க அந்த மைய புள்ளிய கையில சாட்டையா வச்சுக்கிட்டு தான் இதை சுழட்டி விடுறீங்க. ஆனா அதை எந்த திசையில போனாலும் அதை சரியான திசையில கொண்டு வருகின்ற அதை அந்த பங்கேற்பாளர்களுக்கு தெரியாமலே செய்கின்ற சாதுரியத்தை நீங்க செய்யறீங்க.